ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டே கார்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாடி தோட்டத்தோட டூர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வந்துட்டு இதுதான் எங்கள் மாடி. நான் கீழே போயும் வீட்டில் வந்துட்டு காமிப்பேன் செடியெல்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சையெல்லாம் இருக்குன்னா, இதுதான் வந்துட்டு தூதுவளை. இது வந்துட்டு ஏதோ ஒரு பறவை வந்துட்டு சாப்பிட்டு போட்டது தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே முள்ளாக இருக்கா, பெரிய பெரிய முள்ளெல்லாம் வளர்ந்துருச்சு அதில். அண்ட் வந்துட்டு பழம் போட்டிருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இந்த பிளேஸில் தான் வச்சுருந்தோம் செடி. இந்த பிளேஸில் தான் வச்சுருந்தோம். பட் வந்துட்டு இங்கே இப்போ வெயில் கொளுத்தும்ல, அதனால் நாங்கள் உள்ளே மாற்றிட்டோம். இது வந்துட்டு இந்த நியூ இயர்க்கு தான் வாங்கி வச்ச முல்லை செடி. ஒரு 15 பூ பூத்துச்சு. அடுத்து வெயில் வந்தோடனே இதாகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் முல்லை செடியெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்ருங்க. நான் வந்து கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, முருங்கை மரம் வந்துட்டு சும்மா இந்த மாதிரி ஒரு இது கம்பு ஒடிச்சு வச்சுட்டு மேலே வந்துட்டு லைட்டாக சாணி இருக்குல்ல, மாட்டுச்சாணி, அதை இந்த மாதிரி இது பண்ணி விட்டு அதை வந்து உதிர்ந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு மருந்து இந்த மாதிரி வச்சுட்டு விட்டுறணும். அதில் வந்து கொப்பு கொப்பாக வளர்ந்து இப்படி ஆகிடும். அடுத்து பக்கத்தில் வேறு குட்டி வந்துட்டு போட்டுருக்குது. பக்கத்தில் அப்படியே பெருசாக அதுவும் வளர்ந்து அந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டுக்கு போயிடுச்சுன்னா, இங்கே பார்த்திங்கன்னா அது பிஞ்சாக இப்போ தான் வளர ஆரம்பிக்குது. இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் வந்துட்டு 2 முருங்கைக்காய் வந்துச்சு. ஒன்றை வந்துட்டு சமைச்சாச்சு, இன்னொன்று காஞ்சு இதாகிடுச்சு. இது பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டியாக எல்லாம் லீஃபெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, இது வந்துட்டு கீழே உள்ளது. இந்த மாதிரி இதோட இலை இதுக்குள்ளேயே போட்டுருங்க. இது வந்து அப்படியே அது மக்கி இதாகிடும். இது கம்போஸ்ட் ஆகி அது ஒரு உரமாயிடும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மருதாணி தான். இந்த மருதாணி வந்துட்டு நாங்கள் நிறையா பிடுங்கி கையில் வச்சனால இது வந்துட்டு கம்மியாகிடுச்சு. இதை நாங்கள் 20 டைம்ஸ் தான் அதில் மருதாணியை பிடுங்கினோமே, அதில் இப்படி ஆகிடுச்சு. இந்த மருதாணி வந்துட்டு பழகிய வீட்டில் இருந்து வச்சு 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 கொண்டு வந்தது. இந்த கொப்பு மட்டும் அப்படியே நிற்கிது. 2 கொப்பு இருக்குது. இந்த கொப்பு மட்டும்தான் நிற்கிது கரெக்டாக. இது வந்து பழைய வீட்டில் இருந்து இருக்குது. இது இப்போ வச்சது, இதுவும் இப்போ வச்சது தான். பாருங்க குச்சி மாதிரி இருக்குது. மேலே போனால் ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் வந்துட்டு இதில் அதிகமாக வளர்ந்து இப்படியே பெருசு பெருசாக இதாகிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து மருதாணி கையில் வச்சுக்கலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு செடியை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி தான். இது வந்துட்டு செம்பருத்தி. இங்கே பாருங்க எவ்வளோ களை செடியாக முளைச்சிருக்கணும். இதெல்லாம் பிடுங்கன்னா இதோட வேலையும் சேர்த்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இது வந்து கரெக்டாக ஒரு 77 பூ கொடுத்துருக்கோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பாருங்கள் இலையெல்லாம் காஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு செடியை பார்க்கலாம். நாங்கள் டேபிள் ரோஸ். இது வந்துட்டு இது வரைக்கும் இதுவும் ஒரு 100 பூ 150 பூ கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு ஒரு 50 பூ தான். ஏன்னா இப்போ தான் வந்துட்டு வச்சோம். இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக வளருது. வந்துட்டு ஜன்னலில் கட்டி தொங்க வர மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒன்று ஏற்கனவே அங்கனுக்குள்ளே கட்டி தொங்க விட்டுருந்தோம். இதுவும் அங்கனுக்குள்ளே வெளியே வச்சு கட்டி தொங்க விட்டுருந்தோம். அது வந்துட்டு இதாகிடுச்சு, கீழே விழுந்து இது உடஞ்சிருச்சு. நாங்கள் சரியாக கட்டில் போல். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு செடியாக பார்த்துட்றோம். இது வந்துட்டு மிளகா. இது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஊருக்கு போயிட்டு அப்படியே காஞ்சிரும், இதாகிடும். பாருங்கள் மாவு பூச்சி பண்ணுற அட்டகாசம் தாங்க எல்லாம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா. இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு பூ விட்டுச்சு, ஆனால் கீழே விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு தெரியும். ஓகே, வாங்க கீழே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கத்தாழை. இது வந்துட்டு
நாங்கள் பழைய வீட்டில் வச்சுருந்தது. இதை தான் இப்போ வால்பேப்பரில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு செடி வந்துட்டு பலாப்பழம். இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹேரில் தேய்ச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், ஜெல்லியை கழுவிட்டு, அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக காய். இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. மண்ணெல்லாம் நல்ல மண், தோட்டத்து மண் தான் போட்டிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் ஏதாச்சும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சாலும் நானும் அப்லோட் பண்ணி விட்டுறேன். உங்களுக்கு இனி என்ன கார்டனிங் டிப்ஸ் அல்லது என்ன டிப்ஸ் வேணுனாலும் எங்கிட்ட வந்து கேளுங்க. நாங்கள் ஈஸியாக வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஒரு சாரி வீடியோவாக தான் போனேன் ஆக்சுவலாக. சாரி, இத்தனை நாள் வீடியோ போடாத எனக்கு நீங்கள் வந்து மன்னிப்பு கொடுக்கணும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு செடிகள்னால் பிடிக்கும்னா க்ரீன் கலர் ஆகட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. பை, தேங்க்யூ.